ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, வெல்கம் டு நமக்கு சோறு தான் முக்கியம். இன்றைக்கி வந்து நம்ம நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. அது வந்து பெப்பர் நண்டு மசாலா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்டு வந்து சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நண்டில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக அப்படின்னு சொல்ல போனால் பாஸ்பரஸ் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அண்ட் வந்து செலீனியம் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் இருக்குது. இதில் வந்து என்ன இதோட அட்வான்டேஜ் அப்படின்னா, செலீனியம் வந்து உங்கள் செல் டேமேஜ், டிஷ்யூ டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப உதவுது. அண்ட் வந்து உங்களோட பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பவருக்கு வந்து அதிகமாக ஹெல்ப்ஃபுல் ஆகுது நண்டு. அண்ட் மெயினாக நீங்கள் இது கோல்டுக்காக எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே அது வந்து தெரியும். இது வந்து சீ ஃபுட்டில் ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சீ ஃபுட். உங்கள் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இதில் கொழுப்பு சத்தும் கேலரிஸும் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம எல்லா ஏஜ் குரூப்ஸுமே வந்து நண்டு சாப்பிடலாம். அண்ட் வந்து ப்ரோட்டீன்ஸும் வந்து அதிகமாக இதில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நண்டை வந்து நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ் கழுவிட்டேன். இப்போ இது வந்து கொடுக்கெல்லாம் வந்து மசாலா இறங்குறதுக்கு ஒரு சிஸ்டர் வச்சு இந்த கொடுக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது உள்ளே இருக்க மசாலாஸ்லாம் நல்லா இறங்கிடும். இந்த மசாலாஸ்லாம் ரொம்ப டீப்பாக கட் பண்ண வேணாம், லைட்டாக கட் பண்ணால் போதும். இப்போ மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ நண்டை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நம்ம நண்டு வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா அது கொஞ்ச நேரம் மஞ்சள் இருந்ததுன்னா அந்த பாக்டீரியாஸ் எதுவுமே கொஞ்ச நேரம் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் நம்ம மசாலா செய்கிற வரைக்கும். ஸோ அதுக்காக மஞ்சள் நல்லா இப்படி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நண்டு பெப்பர் மசாலா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து நிறையா ஆட் பண்ண வேணாம், கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சீரகம் ஆட் பண்ணி போகிறோம். சீரகம் வந்து ஒரு 1/2 கப் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சீரகம் பொரியும் போதே ஆஃப் பெப்பர். ஏன்னா பெப்பர் மசாலா அப்படிங்கிறதுக்காக பெப்பர் வந்து காரம் ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் வந்து காரம் கரெக்டாக நண்டில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு நான் அதிகமாகவே போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து பூண்டு ஒரு 1/2 கப் வர மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு ஃபுல் சைஸ் இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்து முழுசாக ஆட் பண்ணுறோம். மசாலாவில் நம்ம ஃபுல்லாக வந்து அரைக்க போகிறோம். அதனால் வந்து இந்த இஞ்சி பூண்டை வந்து முழுசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம். இது வந்து ஒரு பவுல் வர மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ மசாலாவுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் நிறையா வேணும். அதனால் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஆயிலில் ஃபுல்லாக வந்து குக் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் வந்து அரைக்கும் போது அந்த மசாலா ஃபுல்லாக நண்டில் இறங்கிடும். ஸோ இது சீக்கிரமாக வேகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ராக் சால்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது ஒரு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வெந்துட்டுருக்க டைமில் வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். வரமிளகா ஒரு 7-8 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஒரு 12 அந்த மாதிரி உங்களுக்கு காரம்
பிடிக்கிறவங்க ரொம்ப காரமாக சாப்பிடணும் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுவும் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நண்டுக்கு. ஸோ அதனால தான் கருவேப்பிலையும் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன், பூண்டு, இஞ்சி எல்லாமே ஓரளவுக்கு ஆயிலில் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நண்டுக்கு மெயினே வந்து சின்ன வெங்காயம் தான், அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், மசாலாலாம் அதில் நல்லா கோட் ஆகிருக்கு. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலாஸை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து தக்காளி வந்து நான் பாதியாக, அதாவது ஒரு பழத்தை வந்து ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில் தனியாக வந்து நண்டு செய்யும் போது நீங்கள் வந்து இதை முழுசாக ஆட் பண்ணி செய்யலாம். பட் இதை வந்து மசாலாவில் வந்து ஃபுல்லாக அரைச்சி செய்யும் போது இதோட எல்லா டேஸ்ட்டுமே நண்டில் வந்து இறங்கிரும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம மசாலாவை இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே வந்து இதில் குக் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மசாலா வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததான் நண்டு மசாலா, பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, நண்டு மசாலா வந்து இப்போது நண்டு பெப்பர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில், ஆல்ரெடி நம்ம மசாலா நிறைய ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ கடுகு வந்து போட்டுக்கலாம். ஸோ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஸோ இப்போது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் 4 பல் பூண்டு இதையும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மசாலா வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கோம், பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா ஸ்மூத்தாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து ஃபுல்லாக நண்டில் வந்து இறங்கும். இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ தண்ணி வந்து கலக்கியிருக்கேன், இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த நண்டு மசாலா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்திருக்கு. இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நண்டு எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி விட்டுருச்சு. இப்போது கல்லுப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நண்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மசாலாக்குள்ளே மூழ்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து ட்ரை ஆகி நண்டில் எல்லா மசாலாவும் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
ஓகே, சூப்பராக வந்திருக்கு நண்டு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதோட மசாலாவில் ஃபுல்லாக வந்து நண்டில் இறங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவில். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணுற டைம் வந்துருச்சு. இப்போது நமக்கு கடைசியாக அதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இப்படி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இறக்கிட்டு இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வெல்கம் பேக் வியூவர்ஸ். இப்போ எங்க அக்கா தான் சமைச்சாங்க. இன்னைக்கு என்னடா இது புதுசா இப்போ சாப்பிட மட்டும் வந்துட்டான்னு பாக்குறீங்களா? ஏன்னு கேளுங்க, நமக்கு சோறு தான் முக்கியம், அதனால தான் சாப்பிட மட்டும் வந்துட்டேன். என்ன சிஸ்டர், சரியா? சரி, இப்போ எங்க அக்கா சமைச்சதை சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ என்ன வச்சு தான் கத்துக்கிட்டா. ஸோ அதனால சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரா சமைக்கிறாங்க எங்க அக்கா, அதனால சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். நண்டுங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஓடெல்லாம் உடச்சி சாப்பிட. எனிவே சூப்பராக இருக்கு. டேஸ்டாக இருக்கா நண்டு? செம்மையாக இருக்கு. நிறைய பேர் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானே டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதனால தான் இன்றைக்கி என் தம்பி வச்சு நான் வந்து டேஸ்ட் பண்ண சொன்னேன். இதை சாப்பாடோட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் அடுத்த தடவை செஞ்சு காட்டுறோம். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு சோறு தான் முக்கியம்.